ஸோ இது நம்ம அக்டோபர் 6 ஓகேங்களா, சண்டேவோட நியூஸ் பேப்பர் இது. ஸோ இதுவும் பாருங்களேன், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோட இது தான் ஓகேங்களா. ஸோ அந்த நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்தோம்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்காக போயிருக்காங்க இல்லையா. ஸோ அது சம்மந்தமான ஒரு நியூஸ் தான் வந்து பார்த்தோம்னா இது. ஸோ நம்ம முன்னாடி இதிலே பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படின்றதெல்லாம் ஸோ அதில் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்களா. ஸோ அதே மாதிரி சம் இன்டர்நேஷ்னல் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த அந்த காலமிஸ்ட் எழுதுகிறவங்க வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா எழுதுவாங்க. சிலர் வந்து பார்த்தோம்னா அதாவது அந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஸ்பெசிஃபைடாக ஒரு ஆர்டிகல்ஸ் இவங்களோடதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா சுஹாஸ்னி ஹைதர் எழுதுகிற ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் ரைட்டர் ஓகேங்களா. ஸோ அவங்க ஹிந்துவோட எழுதுகிறவங்க சுப்ரமணியம் சாபி அவங்களோட டாட்டர் அவங்க ஓகேங்களா. ஸோ அவங்களோட ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நடுநிலையாக வந்து பார்த்தோம்னா இருக்கும். அதே மாதிரி ஸ்டான்லி ஜானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதுவாங்க, அவங்களோடது போங்க. ஸோ ஹாப்பி மேன் ஜாக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதுவாங்க, அவங்களோட ஆர்டிகல்ஸு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ராஜா மோகன் எழுதுவாங்க, ஹர்ஷ்வி பண்ட் அவங்களோட ஆர்டிகல்ஸ். ஸோ இவங்கெலாம் வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அந்த ரிலேஷன்ஸ் இது. ஸோ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மற்ற கண்ட்ரிஸோட இதுவும் இல்லாமல் ஸோ இந்தியாவுக்கும் ஃபுல்லாக ஃபேவர் பண்ணாமல் ஸோ அங்கே இருக்கிற அந்த விஷயத்தை வந்து பார்த்தோம்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா கொண்டு போவாங்க. ஸோ இவங்களோட ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா யூபிஎஸ்சியில் ஸோ மென்ஷன் பண்ணி எழுதுனீங்கன்னா வி கெட் விச் மோ மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பாருங்களேன். ஸோ பாகிஸ்தான் விசிட் இஸ் ஃபார் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் நாட் பைலேட்ரல் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைலேட்ரல் அப்படின்றது என்னது, பிட்வீன் டூ கண்ட்ரீஸ்க்கான டாக்ஸ் கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், அந்த ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் மீட்டிங்காக தான் நாங்கள் போகிறோம். நாட் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பைலேட்டரல் டாக்ஸ் பாகிஸ்தான் கூட வந்து பார்த்தோம்னா வச்சுக்கிறதுக்காக நாங்கள் போகலன்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா அதே தான் சொல்லியிருக்காங்க. ஐ எம் நாட் கோயிங் தேட் டு டிஸ்கஸ் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் ஓகேங்களா, செட் மிஸ்டர் ஜெய்சங்கர் ஸ்பீக்கிங் அட் த ஆனுவல். இதில் வந்து பார்த்தோம்னா பேசும்போது அப்படி வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஐ எம் கோயிங் தேட் டு பி அ குட் மெம்பர் ஆஃப் த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தோம்னா போய் அட்டன் பண்ணுறதுனால வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்ஸு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஏன் பாகிஸ்தான் கூட இந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வந்து பார்த்தோம்னா வரத்துக்கு என்ன காரணம். ஸோ அப்போது அந்த டெரரிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து பார்த்தோம்னா பாதிக்கிற அளவுக்கு ஸோ ஹவு திஸ் கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா மோர் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ அப்படின்றதையும் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த நமக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய பங்களாதேஷில் கூட வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஆட்சி கலைப்பு நடந்து இப்போ ஒரு இன்டரிம் வந்து பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா கூப்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா ரீஜன்ஸில் வந்து பார்த்தோம்னா நடக்கும். இப்போது ரீசெண்டாக சவுத் ஏஷியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த மாதிரி கூப்ஸ் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பைலேட்ரல் டாக்ஸ்னால் என்ன, ஸோ சார்க் அமைப்பு எப்போ தொடங்கப்பட்டது, ஸோ அதோட நோக்கம் என்ன, ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குது, ஸோ ஒய் இந்தியா இஸ் அகெயின்ஸ்ட் த நம்ம இந்தியா வந்து சார்க்குக்கு அகெயின்ஸ்டாக இருக்குமா, ஸோ இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த 8 மெம்பர் நேஷனான சார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தோம்னா அகெயின்ஸ்டாக இருக்குமா. ஸோ அப்போ அந்த ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ மற்ற 7 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா இதை பற்றி வந்து பார்த்தோம்னா பேச மாட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் வந்து பார்த்தோம்னா அட்ரஸ் பண்ணுங்கள். ஸோ இதை தான் வந்து பார்த்தோம்னா ஜெய்சங்கர் வந்து பார்த்தோம்னா அவர் நிறைய இன்டர்வியூஸில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் வி ஆர் ஸ்போக் அபவுட் பாகிஸ்தான் இன் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிலையும் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. ஸோ ஜெய்சங்கர் வந்து பார்த்தோம்னா பேசியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து பார்த்தோம்னா மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹவு திஸ் வில் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளூயன்ஸ் போத் தம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலை வந்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா ஹெல்த்தில் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன ஸ்கீம்ஸ், என்ன பாலிசிஸ், என்ன நியூஸ் வந்தாலும் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இட் ஓகேங்களா. ஸோ ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் இருந்து தே வில் ட்ரை டு ஃப்ரேம் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஏன்னா அது ரெண்டு தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஆர்டிக்கல் பாருங்களேன், நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்ததில் வந்து பார்த்தோம்னா மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்காக அதை கம்மி பண்ணுறதுக்காக நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்றத படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ தமிழ்நாடு இன்ஃபேக்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தோம்னா டிப்ஸ்
to 8 in 2024 ஹெல்த் மினிஸ்டரோட நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அதாவது தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அன்னைக்கு ஆர்டிக்கல் படிக்கும் போதே நம்ம என்ன சொன்னோம், ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ரேட்னா என்ன, ஸோ பர்த் ரேட்னா என்ன, டெத் ரேட்னா என்ன, அதே மாதிரி மார்ட்டாலிட்டி ரேட்னா என்ன, ஸோ இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் என்ன, அதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையும் படிக்க சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்குது, to 8 வந்து பார்த்தோம்னா வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேஸ் ட்ராப் to 8 வந்து பார்த்தோம்னா 1000 லைவ் பர்த்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போது இது எதுக்காக வந்து பார்த்தோம்னா எத்தனை லைவ் பர்த்ஸ்க்கு எடுக்கிறாங்க, ஸோ 1000க்கு தான் வந்து பார்த்தோம்னா எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அந்த இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அக்கார்டிங் டு த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டேட்டா ஃபார் த பீரியட் ஏப்ரல் டு ஆகஸ்ட் 2024 த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அது 40.2 per 1 lakh லைவ் பர்த்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் மட்டும்தான் பர் லேக்குக்கு வந்து கால்குலேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இன்ஃபான்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தோம்னா ஸோ 1000 per லைவ் பர்த்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ லான்ச்சிங் எ நம்பர் ஆஃப் சைல்டு ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் த மினிஸ்டர் செட் தட் ப்ரையர் டு 2020 த ஸ்டேட்ஸ் IMR வாஸ் 13 per 1000 லைவ் பஸ்ஸாக இருந்தது ஓகேங்களா. ஸோ முன்னாடி வரைக்கும் நமக்கு 2020க்கு முன்னாடி வி ஹாவ் 13 per 1000 லைவ் பஸ் அண்ட் நவ் வி ஹாவ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் to 8 in 2024 ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த மெஷர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பிரிங்கிங் டவுன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் வந்து பார்த்தோம்னா எடுத்திருக்காங்க ஓகேங்களா. லாஸ்ட் 3 இயர்ஸில் த IMR ஹேஸ் brought to 10.2% 10.2 டியூ டு வேரியஸ் எஃபர்ட்ஸ்னால வந்து பார்த்தோம்னா நடந்திருக்கு அண்ட் இட் ஹேஸ் நவ் ரீச்ட் 8 per 1000 லைவ் பர்த்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த இது ஸோ அதே மாதிரி அட் த நேஷனல் லெவலில் வந்து பார்த்தோம்னா இப்போ இந்தியா லெவலில் IMR எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 28 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இது படிக்கும் போதே எந்த ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது IMR ஹேஸ் லோ அப்படின்றது நமக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன ஓகேங்களா. ஸோ அப்படின்றதும் தெரியணும். பிகாஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டே வந்து பார்த்தோம்னா நிறைய இப்போது டெமோகிராஃபிலேருந்து வந்து பார்த்தோம்னா நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ இது சம்மந்தமாக வரக்கூடிய வந்து பார்த்தோம்னா நியூஸஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா there was a term called டெமோகிராஃபிக் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் என்னன்னு தெரிஞ்சால் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலனா ஜஸ்ட் கோ த்ரூ இட் அண்ட் கூகுள் இட் ஓகேங்களா. ஸோ அதை தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா படிங்க ஓகேங்களா. ஸோ அந்த இது வந்து பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சைல்டு ஹெல்த் கார்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே நம்ம சோஷியல் இஷ்யூஸ் மாதிரி ஒரு டாபிக் படிக்கும் போது ஸோ வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு 5 செக்ஷன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ விமன், சில்ட்ரன், SC/ST, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எல்டர்ஸ், டிரான்ஸ் பர்சன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றின கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தோம்னா எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா கேட்பாங்க. ஸோ அது சம்மந்தமாக வரக்கூடிய ஸ்கீம்ஸு, பாலிசிஸ், அவங்களோட டேட்டாஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்மளால் அந்த கொஷின்ஸை வந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னாடி வந்து மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ they are giving வந்து பார்த்தோம்னா இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் பற்றி இப்போ கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்னன்ட்டு UPSC 2024 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா கேட்டிருந்தாங்க சரியா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாப்புலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேயே வந்து பார்த்தோம்னா கவர் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அந்த டாபிக் படிக்கும் போது அப்போ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்த்தோம்னா இந்த ஏரியாஸை கொஞ்சம் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்ம யூனிட் 8லேயும் வரும் ஓகேங்களா. ஸோ சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாட்டில் ஸோ நம்ம வள்ளலார் பற்றி வந்து பார்த்தோம்னா படிச்சிருப்போம். ஸோ அவரை பற்றின ஒரு இது தான். ஸோ கவர்னர் CM கன்வே மெசேஜ் ஆன் ஈக்வாலிட்டி ஓகேங்களா. ஸோ அதில் கன்வே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அக்கேஷன் ஆஃப் த 201st பர்த் ஆனிவர்சரி ஆஃப் வள்ளலார் ஓகேங்களா. ஸோ அவரோட 201வது வந்து பார்த்தோம்னா பர்த் ஆனிவர்சரியோட இதில் வந்து பார்த்தோம்னா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த அக்டோபர் 5 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெனுவலன்ஸ் டேவை வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டேவை வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வள்ளலார் பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்குது. ஸோ அவரை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஒய் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனாலிட்டியாக வந்து பார்த்தோம்னா கருதப்படுறாரு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2022 குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தோம்னா இவரை பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இவர் இப்போ ஃபார்ம் பண்ண அந்த அசோசியேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் ஆர்டிக்கல் அண்ட் நோட் தட் வந்து பார்த்தோம்னா அந்த டேட்
டேட் அந்த டேவை வந்து பார்த்தோம்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்டிக்கிளும் வந்து பார்த்தோம்னா இதுவும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக் இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தோம்னா அதோட ரோல் என்ன, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது வந்து பார்த்தோம்னா ஒரு இன்க்ளூசிவான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கா, ஸோ அது எல்லாரையும் வந்து பார்த்தோம்னா ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கா, ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு இருந்த அந்த தேதிக்கு இருந்த மாதிரியே ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படின்றதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்தியா இஸ் வந்து பார்த்தோம்னா மச் மோர் ஃபோக்கஸிங் அண்ட் மல்டிலேட்ரலிசம் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு 2 கண்ட்ரிஸ் தான் வந்து பார்த்தோம்னா இங்கே டாமினன்ட் பவர் வந்து பார்த்தோம்னா செலுத்தணும், இல்லை வந்து பார்த்தோம்னா யூனிலேட்ரலாக ஒரு கண்ட்ரி தான் வந்து பார்த்தோம்னா செலுத்தணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ்க்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ரொம்பவே எதிரானவங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அந்த ஃபாரின் ரிலேஷன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ண நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட ஜவஹர்லால் நேருவோட ஐடியாலஜி அதுதான். தட்ஸ் த ரீசன் வை வி டுக் வந்து பார்த்தோம்னா நான் அலைன்மெண்ட் பாலிசி அண்ட் ஸ்டில் வி ஆர் ஃபாலோசிங் வந்து பார்த்தோம்னா நாம் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா யூஎன்ல வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா செப்பரேட் பிளாட்ஃபார்ம்ஸ். இன் தட் வந்து பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதில் ஒரு பெர்மனண்ட்டான ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தோம்னா இந்தியா தாண்டி ஒரு இன்னும் 3 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோம்னா கேட்டுட்ருக்கோம் ஃபார் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தேர் ரீஜியன்ஸ். ஸோ இதுக்கான மெஷர்ஸாக வந்து பார்த்தோம்னா நம்ம 2023 நம்ம G20 இந்தியா நடத்தும் போது ஸோ ஆஃப்ரிக்கன் யூனியனை வந்து பார்த்தோம்னா நம்ம மெம்பராக வந்து பார்த்தோம்னா ஆட் பண்ணோம் ஃபார் த இன்க்ளூஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா தட் கம்யூனிட்டிஸ் அண்ட் தட் பீப்புள்ஸ் இன் டு த மெயின் அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா அலோவ் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய காலமாக வந்து பார்த்தோம்னா முன் வச்சுட்ருக்கோம். பட் ஸ்டில் வந்து பார்த்தோம்னா அந்த யூஎன்எஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த பெர்மனன்ட் 5 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த வீட்டோ பவர் வச்சு சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற மாதிரியான நியூஸஸும் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அண்ட் வி ஹாவ் வந்து பார்த்தோம்னா அவர் க்ளோசஸ்ட் நெய்பர் வந்து பார்த்தோம்னா சைனா இஸ் மோர் டாமினேட்டிங் த வேர்ல்டு வந்து பார்த்தோம்னா நவ்வேடேஸ் அப்படின்ற போது வந்து பார்த்தோம்னா ஸோ இது சம்மந்தமாக இருக்கக்கூடியது நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இது இஸ்ரேல் அந்த ஈரான் அந்த வாரை பற்றி இருந்தாலும் ஸோ வாட்ஸ் பிஹைண்ட் இஸ்ரேல்ஸ் பேன் ஆன் த யூஎன் சீஃப். ஓகேங்களா? ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் சீஃபை வந்து பார்த்தோம்னா பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ரீசன் வந்து பிஹைண்ட் இட் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு சர்வதேச அமைப்புகளோட தலைவர்களாக இருக்கிறவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தோம்னா 2017 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா ஸோ தே ஆஸ்க்ட் அபவுட் திஸ் டைப் ஆஃப் கொஷின் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது பார்த்துக்கோங்க. இது இவரோட செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா இது ஹேஸ் ஏ யுனைடெட் நேஷன் சீஃப் வந்து பார்த்தோம்னா எவர் பீன் பேன் பை அ மெம்பர் ஸ்டேட், வாட் இஸ் பீன் த ரெஸ்பான்ஸ் டு த மூவ் அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிக்கலில் அவங்க டீட்டெயிலாக எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா October 2 வந்து பார்த்தோம்னா இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் காட்ஸ் வந்து பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இஸ்ரேல் ஹேட் பேண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் செக்ரட்டரி ஜெனரல், ஓகேங்களா, ஆண்டோனியோ குட்டர்ஸ். ஸோ இவர் பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, ஃப்ரம் என்டரிங் த கண்ட்ரி. ஓகேங்களா? அவங்களோட கண்ட்ரிக்கு என்டர் ஆகிறத தடுத்து. ஓகேங்களா? ஸோ அவரை வந்து பார்த்தோம்னா பர்சனோ நான் கிராண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம்க்கு அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தே ஆர் நாட் வந்து பார்த்தோம்னா வெல்கம்டு பை தட் த ஹோஸ்டிங் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதுதான் மீனிங். ஓகேங்களா? ஸோ அது ஆஃப் பேக்கிங் ஹமாஸ், ஹெசபுல்லா அண்ட் ஹவுதீஸ், ஈரானை வந்து பார்த்தோம்னா இவர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற நோக்கத்துக்காக வந்து பார்த்தோம்னா இவங்களை பேன் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நம்ம இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போது இப்போ இந்த மாதிரி பேன் பண்ணியிருக்காங்களா, ஸோ அதே மாதிரி பேன் ஒரு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட ஒரு சீஃபையே வந்து பார்த்தோம்னா ஒரு செக்ரட்டரி ஜெனரலையே வந்து பார்த்தோம்னா ஒரு மெம்பர் ஸ்டேட் வந்து பார்த்தோம்னா பேன் பண்ண முடியுமா? ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுது அந்த யூஎன் சார்ட்டர் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இதில் அவங்க பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளோட இந்தியாவோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவாக, அதாவது ஃபார்மர் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த அசோக் முகர்ஜி வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the ban on the UNSG is unprecedented, recalling that the closest a country came to such an action was in 1950. ஓகேங்களா? when then the USSR accused UNSG trivial of bias on the Korean crisis and threatened to veto his re-election. ஓகேங்களா? ஸோ அந்த இது. ஸோ அதே மாதிரி முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா? மிரட்டி இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா citing the UN Charter Article 100 Para 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா which says each member of the United Nations undertakes to respect the exclusively international character of the responsibilities of the Secretary General and the staff and not to seek to
இன்ஃப்ளூயன்ஸ் தம் இன் த டிஸ்சார்ஜ் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன் சார்ட்டரே சொல்லுது. அப்போ நீங்கள் அவங்களோட அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்றத தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பட் இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த UNRWA அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் UN ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் பாலஸ்டைன் ரெஃப்யூஜிஸ் இந்த நார்த் ஈஸ்ட். ஓகேங்களா. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு பாலஸ்டைன் ரெஃப்யூஜிஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மாதிரி இருக்குது. ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அரப் அந்த இஸ்லாமிக் வேர்ல்டை வந்து பார்த்தோம்னா ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரியான இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அண்ட் இஸ்ரேல் வந்து பார்த்தோம்னா இஸ்ரேல் பீப்புள்ஸ் ஆர் மோர் ஜூஸ் அண்ட் இட் வாஸ் த லேண்ட் கான்ஃப்ளிக்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ லேண்ட் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் டேர்மில் வந்து சொன்னாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ திஸ் டாமினேஷன் ஆஃப் வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வந்து பார்த்தோம்னா ஆக்குப்பை பண்ணுறதுக்காக ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ இது போக நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம டிஎன்பிசி லெவலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி மெயின்ஸ் யூபிஎஸ்சி லெவலில் படிக்கும்போது இந்த ஆர்டிக்கலை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். அண்ட் குரூப் 1 ஆஸ்பிரன்ஸும் வந்து பார்த்தோம்னா இது பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம யூஎன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இப்போ யுனைடெட் நேஷன்ல வந்து பார்த்தோம்னா நமக்கு பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பர்வதேனினி ஹரிஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ யூஎன்ல பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்தியாவோட ஃபோர்மோஸ்ட் டிப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேட்டிவ் டு த யூஎன். ஓகேங்களா. ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யூஎன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா. விச் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1945 after the end of the Second World War. 1939 to 1945 we had the Second World War. So after the end of the Second World War வந்து பார்த்தோம்னா ஒரு அமைதிக்காக ஒரு அதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரதுக்காக ஸோ வி டுக் த யூஎன். ஓகேங்களா. அந்த இதை ஏற்படுத்துகிறாங்க. இட் இஸ் எ பிளேஸ் டு டிஸ்கஸ் common global concerns and issues and find a solution together. ஓகேங்களா. It is predecessor of the League of Nations which was formed in the backdrop of the First World War in 1919. Okay. So அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா it works in different fields like promoting peace and stability, ensuring sustainable development, protecting human rights, etc. The UN Secretariat is located in New York. Okay. So அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா at present it has வந்து பார்த்தீங்கன்னா 193 members. ஓகேங்களா. ஸோ அந்த இது இருக்காங்க. ஸோ அதே மாதிரி all UN member states are members of the General Assembly. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி states are admitted to membership by a decision of the General Assembly upon the recommendation of the Security Council. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சரில் இந்த Security Council அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இட் ஹேஸ் 15 members. அதில் 5 permanent members and 10 non-permanent members which have 2 years வந்து பார்த்தோம்னா duration. ஓகேங்களா. ஸோ இந்த 5 permanent members ஆன USA, UK, France, Russia, China have veto power. ஓகேங்களா. ஸோ அந்த வீட்டோ பவரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மிஸ்யூஸும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 5 countries வந்து பார்த்தீங்கன்னா இப்போ USA வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த நார்த் அமெரிக்கா அண்ட் வி ஹாவ் UK யூரோப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பில் தான் இருக்குது அண்ட் ரஷ்யா ஏஷியா அண்ட் சைனா இட் வாஸ் இன் சவுத் ஏஷியா. ஸோ இப்போது இந்த ரீஜன் அதாவது அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு இந்த கண்ட்ரிஸ் ஓகே பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்வேர்டில் இருந்து இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பிங்கான கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5மே ஒரு டெவலப்டான கண்ட்ரிஸாக தான் இருக்குது. ஸோ சைனாவே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லீடிங்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ளூசிவாக இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்தியா வந்து பார்த்தோம்னா வி ஆர் ஹேவிங் வந்து பார்த்தோம்னா G4 அப்படின்ற வந்து பார்த்தோம்னா ஒரு இது கொண்டு வராங்க. ஸோ திஸ் கண்ட்ரிஸ் ஆர் பிரேசில், ஜெர்மனி, இந்தியா அண்ட் ஜப்பான். ஸோ தேர் ஆஸ்கிங் ஃபார் த பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இன் த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். ஓகேங்களா. ஸோ அந்த மோர் ரெப்ரசன்டேஷன் வேணுன்றதுக்காக. ஸோ அதே மாதிரி அந்த ஆஃப்ரிக்காலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரியுமே அந்த ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிஸுமே இல்லை. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஏ மெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்க்ளூஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கா யூனியன் இந்த G20. ஓகேங்களா. அண்ட் இட் டோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் representative measure to include African Union in that. ஓகேங்களா. ஸோ G20. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்தோம்னா செஞ்சு காமிச்சோம் பிகாஸ் வி ஆர் ஃபோக்கஸிங் மச் ஆன் வந்து பார்த்தோம்னா மல்டிலேட்ரலிசம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் படிக்கும் போதே வந்து பார்த்தோம்னா வி ஹாவ் டு நோ அபவுட் வாட் இஸ் த யூஎன் அண்ட் வாட் இஸ் த பேக்ட்ராப் ஆஃப் யூஎன் அண்ட் வென் வாஸ் த யூஎன் வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஹூ இஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ ப்ரெசென்ட்லி வந்து பார்த்தோம்னா யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் அண்ட் யூஎனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கும்போது யூஎன்எஸ்சி வந்து பார்த்தோம்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில்
அதில் இருக்கக்கூடிய அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யார், ஸோ அவங்களோட டியூரேஷன் வந்து பார்த்தோம்னா என்னென்ன, ஸோ அண்ட் ஹவு வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபோக்கஸிங் அந்த வார்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது என்னென்ன இஷ்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிகாஸ் 79 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ அங்கே வி ஹாவ் த பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் இந்தியா. ஸோ வாட் இஸ் ஹிஸ் ரோல் ஆர் ஹர் ரோல் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அண்ட் ஹூ இஸ் வந்து பார்த்தோம்னா அப்பாயிண்டட் ஆஸ் வந்து பார்த்தோம்னா பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ அந்த மாதிரியான சில டேட்டாஸும் வந்து பார்த்தோம்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ இட்.